சங்கீதம் 40:1 கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். ஆம், பிரியமான இயேசு கிறிஸ்து மேல விசுவாசித்து வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில முக்கியமானது பொறுமை தேவையா இருக்கு. நான் அதற்காக ஜெபித்தேன், இதற்காக ஜெபித்தேன், எனக்கு கர்த்தர் இன்னும் எதையும் செய்யவில்லை என்று நாம் அந்த பொறுமையை கர்த்தரிடத்துல காத்து கொண்டிருப்பதை விட்டு விடாதீங்க. ஆண்டவரிடத்துல பொறுமையுடன் யோபு காத்திருந்தாரு. அவர் மரித்து போகிற சூழ்நிலை, அவருடைய எல்லா வாழ்க்கையில இருக்கிறது எல்லாமே அவர் விட்டு பிரிந்து போனது. ஆனாலும் யோபு தன்னுடைய வாழ்க்கையில நடந்த நினைக்காம என் தேவனுக்காக நான் பொறுமையோடு காத்திருப்பேன் என்று காத்திருந்த தேவ மனுஷன் இரட்டதனையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். உங்க வாழ்க்கையிலும் பொறுமை இல்லாத குடும்பத்துல சமாதானம் இல்லாம போயிருக்கும், வேலையில சமாதானம் இல்லாம போயிருக்கும், குடும்பம், உங்களுடைய ஃப்ரெண்டு, நட்பு, உறவு எல்லாமே விட்டு போயிருப்பாங்க. எதற்காக என்றால் அந்த ஒரு பொறுமை இல்லாத, ஒரு மன்னிப்பு இல்லாம, ஒரு அன்பு இல்லாம, நான் இப்படி ஒரு பொறுமை இல்லாத அவங்கள பேசிட்டேனே என்று இன்னைக்கு எத்தனை பேருடைய குடும்பத்துல இப்படிப்பட்ட ஒரு காயங்கள் இருக்கிறது. ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை, அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திரு. கர்த்தர் நீ செய்ய வேண்டிய, உனக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதத்தையும் நான் உனக்கு கொடுப்பேன் என்று இந்த வேளையில கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையா இருக்கு. ஆம், பிரியமான தேவச்சனமே, விசுவாசிங்க, கர்த்தருக்காக பொறுமையுடன் இருங்க. கர்த்தர் உங்களை உயர்ந்த அடைக்கலத்துல வைத்து ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். விசுவாசிங்க. நாம் ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இதோ ராஜா, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருக்கிற தேவ பிள்ளைகளை இப்பொழுது ஆண்டவரே இரட்டதனையான ஆசீர்வாதங்கள் பெருகட்டும். ஆண்டவரே ராஜா, எதற்கெல்லாம் காத்து கொண்டிருக்கிறார்களோ உம்முடைய பிள்ளைகள் எல்லாமே ஆசீர்வாதமாய் மாறட்டும். ஆண்டவரே சப்பா, பொறுமை இல்லாத தேவ பிள்ளைகளுக்கு பொறுமையை கற்றுக் கொடுங்க கர்த்தாவே ராஜா. ஆண்டவரே, சமாதானத்தினுடைய வாழ்க்கை பயணிக்க கிருபையை கொடுங்க ராஜா. அப்படியா நீங்கள் ஆசீர்வதித்து பலப்படுத்தி உம்முடைய கிருபை, தயவு, அருளை செய்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பொறுமை இல்லாத நாள்ல அநேக என்னுடைய குடும்பம் போயிடுச்சு, என் வாழ்க்கை போயிடுச்சு, என் வேலை போயிடுச்சு என்று இன்றைக்கு கலங்கி தவித்து கண்ணீரோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு இப்பொழுதே ஒரு ஆறுதல் கொடுப்பீராக ராஜா. ஆறுதல் கொடுத்து, சமாதானத்தை கொடுத்து, பொறுமையுடன் உம்மிடத்தில் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா. செய்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். துதி கன மகிமை உமக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.